வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ரீச்சர் சீரிஸோட ஹீரோ ஆலன் ரிட்சன் நடிப்புல ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற வார் மிஷின் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சாதாரண மிலிட்டரி கேம்ப் எப்படி ஏலியன் போர்க்களமா மாறுது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி ஆலன் ரிட்சன் ஒரு முன்னாள் ராணுவ வீரரா இருக்கிறாரு. ஆப்கானிஸ்தான்ல நடந்த ஒரு விபத்துல தன்னுடைய தம்பியை இழந்த சோகத்துல அவரு இருக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தன்னுடைய தம்பியோட கடைசி ஆசையான ஆர்மி ரேஞ்சர் கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்மி கேம்புக்கு அவரு சேர்றாரு. இதுக்கப்புறம் அவருடைய பயிற்சியோட கடைசி நாளப்ப அவரையும் அவருடைய டீமையும் காட்டுக்குள்ள பயிற்சிக்காக அனுப்புறாங்க. அந்த நேரம் பார்த்து வானத்துல இருந்து ஒரு பெரிய கல் ஒண்ணு விழுது. அந்த கல்லுல இருந்து ஒரு வார் மிஷின் ஒண்ணு வெளியே வருது. ஒரு புறம் பாத்தீங்கன்னா நவீன ஆயுதம் இல்லாத ஹீரோ, இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா நவீன ஆயுதத்தோட ஒரு ஏலியன் வார் மிஷின். இதுக்கப்புறம் அந்த வார் மிஷினை ஹீரோவும் அவருடைய டீமும் சேர்ந்து எப்படி எதுக்குறாங்க, கடைசியா என்னதான் ஆனிச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா வழக்கம் போல ஆலன் ரிட்சன் தன்னுடைய உடல் பாவனை மூலமாகவும் பவர்ஃபுல்லான நடிப்பு மூலமாகவும் மிரட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு புறம் ஆக்ஷன் ஹீரோ மாதிரியும், இன்னொரு புறம் தம்பியை இழந்த ராணுவ வீரர் கதாபாத்திரத்திலையும் நல்லாவே அவரு நடிச்சிருக்கிறாரு. படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இவங்க மெயின் கதைக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு லேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டாம நல்ல பரபரப்போட திரைக்கதை மூவ் ஆகுது. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல வார் மிஷின் சம்பந்தப்பட்ட ஆக்ஷன் காட்சிகள் ரொம்ப ராவா சூப்பராகவே இருக்குது. சண்டை காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு வேர்ல்டு வார், பிரிடேட்டர், டெர்மினேட்டர் போன்ற படங்கள் ஞாபகத்துக்கு வரதான் செய்யுது. டிமிட்ரி கொலோவ்கோவோட மியூசிக் நமக்கு அந்த பதற்றமான சூழ்நிலைய நல்லாவே கடத்துது. படத்துல வர விஷுவல்ஸை பார்க்கும்போது குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட கதைக்களம் ஒரு பழக்கப்பட்ட கதைக்களம் தான். ஒரு குழு ஒண்ணு இருக்குது. அந்த குழுவை ஒரு ரோபோ அல்லது ஒரு ஏலியன் வேட்டையாடுது. அதை ஹீரோ எதுக்குறாரு அப்படின்னு ஒரு பழக்கப்பட்ட கதை பாணியில தான் திரைக்கதை மூவ் ஆகுது. படத்துல ஹீரோ தன்னுடைய தம்பியோட இறப்ப நினைச்சு எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு அப்படிங்கிறத இன்னுமே டெப்தா கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்துல ஹீரோவை தவிர துணை நடிகர்கள் கதாபாத்திரம் ரைட்டிங்ல பெருசா எழுதப்படல. படத்துல ஹீரோ அந்த வார் மிஷினை எதுக்குற காட்சிகளை பார்க்கும்போது சில இடங்கள்ல லாஜிக் இடிக்கதான் செய்யுது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்டான படம் தான். இந்த படம் 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இந்த படம் இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.